எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த செஷனில் ஜாயின் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ புக்ஸில் இருக்கிற அட்வான்ஸ்ட் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ். நம்ம ஆல்ரெடி புக்ஸில் பார்த்துருக்கோம், சில பேசிக் இன்வென்ட்ரி ட்ராக்கிங் மெக்கானிசம்ஸ் இருக்குது, நீங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் அட்வான்ஸ்ட் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், அதில் வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கும் நமக்கு வந்து அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நம்ம கூட பிரியதர்ஷினி இருக்காங்க. ஸோ ஓவர் டு யூ பிரியதர்ஷினி. வணக்கம், நான் பிரியதர்ஷினி. இன்றைக்கி செஷன் எடுக்க போகிற ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். ஸோ ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. செஷனோட அஜெண்டா பார்ப்போம். ஸோ ஓவர்வியூ ஜோஹோ புக்ஸ் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அண்ட் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் நம்ம என்ன மெத்தட்ஸில் கால்குலேட் பண்ணுறோன்றது பார்ப்போம். அண்ட் இன்வென்ட்ரி ஆட்-ஆன்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா ஜோஹோ புக்ஸில் நம்ம சேல்ஸ் சைக்கிள் அண்ட் பர்ச்சேஸ் சைக்கிள் என்ன மாதிரி அப்டேட் ஆகிருக்குதுன்றதையும் பார்ப்போம். அண்ட் பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேஷன்ஸ், என்ன ஷிப்பிங் கேரியர்ஸ் இன்டெகிரேஷன்ஸ், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேஷன்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்றது பார்ப்போம். அண்ட் என்ன ரிப்போர்ட்ஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம், இன்வென்ட்ரி பேஸ்டு ரிப்போர்ட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பேஸ்ட் ரிப்போர்ட்ஸ், சேல்ஸ் பேஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அண்ட் சின்ன ரீகேப் அண்ட் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஜோஹோ புக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். இங்கே நீங்கள் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ், பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ், ஜிஎஸ்டி ஃபைலிங், இன்வாய்சிங், இவே பில்ஸ் அண்ட் பேசிக் இன்வென்ட்ரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சில பிஸ்னஸோட ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் இன்வென்ட்ரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் சீரியல் நம்பர் ட்ராக்கிங், பேட்ச் நம்பர் ட்ராக்கிங், ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ், ஸோ நிறைய லொக்கேஷன்ஸ் மெயின்டைன், வேர் ஹவுசஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீட்ஸ் இருக்கவங்க ஜோஹோ இன்வென்ட்ரி யூஸ் பண்ணுற நீட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜோஹோ புக்ஸோட எலைட் அண்ட் அல்டிமேட் பிளானில் பார்த்தீங்கன்னா ஜோஹோ இன்வென்ட்ரியோட ஃபீச்சர்ஸை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் தரும். அதாவது நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஜோஹோ புக்ஸ்லேயும் இன்வென்ட்ரியோட ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணி இங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நார்மல் ஜோஹோ புக்ஸில் எப்படி நம்ம இன்வென்ட்ரி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். செட்டிங்ஸில் போயிட்டு ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணோம்னா ட்ராக் இன்வென்ட்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், எனேபிள் இன்வென்ட்ரி ட்ராக்கிங். ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணோன்னா ஜோஹோ புக்ஸில் ஒரு இன்வென்ட்ரி ஐட்டம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு இன்வென்ட்ரி ஐட்டம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது நார்மலாக நம்மளுக்கு கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவோம். சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன், நேம், எஸ்கேயூ, யூனிட், டாக்ஸபிள் ஐட்டமாக என்னன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு ட்ராக் இன்வென்ட்ரி ஃபார் திஸ் ஐட்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணோன்னா இந்த ஐட்டம்க்கு நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் போட முடியும், ஓப்பனிங் ஸ்டாக்கான வேல்யூஸ் போட முடியும். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்வென்ட்ரி அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்வென்ட்ரி அக்கௌண்ட் தான் நீங்கள் இந்த ஐட்டமை பர்ச்சேஸ் பண்ணும் போது என்ன அக்கௌண்ட்டில் நம்ம ட்ராக் பண்ணுறோன்றது தான் இந்த இன்வென்ட்ரி அக்கௌண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் மெத்தட். ஸோ இந்த இன்வென்ட்ரியோட வேல்யூஷன் என்ன மெத்தடில் நம்ம ட்ராக் பண்ணுறோன்றது பார்க்கலாம். 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ட்ராக் பண்ண முடியும். ஒன்று ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ பேரில் இருக்கிற மாதிரி எந்த ஐட்டம் ஃபஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த ஐட்டமோட காஸ்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணும் போது அசெட் வேல்யூவாக எடுத்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்டிங். ஸோ இது வந்து ஐட்டமோட ஆவரேஜ் வெயிட்டை நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 50 ருபீஸில் ஒரு ஐட்டம் இருக்குது அண்ட் நான் 60 ருபீஸ்லையும் ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐட்டமை சேல்ஸ் பண்ணும் போது இதோட ஆவரேஜ் ப்ரைஸிங்கை தான் நான் எடுத்துக்க முடியும். ஸோ 55ன்றது என்னோட வேல்யூஷன் காஸ்ட்டாக நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஐட்டம்க்கு ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி நம்ம கையில் வச்சுருப்போம், ஓப்பனிங் ஸ்டாக். அதை தான் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்காக என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணும்போது சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ், அதாவது வேர் ஹவுசஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேர் ஹவுசஸை நம்ம இங்கே லொக்கேஷன்ஸுன்னு ரீநேம் பண்ணியிருக்கோம். ஏர்லியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ் அண்ட் வேர் ஹவுசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம லொக்கேஷன்ஸ் அப்படின்ற ஒரே ஃபீச்சருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஏர்லியராக உங்களுக்கு பிரான்ச்சஸ்ன்னு இருந்தது வந்து இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் லொக்கேஷனாகவும், வேர் ஹவுஸ்ன்னு இருந்தது இப்போ வேர் ஹவுஸ் லொக்கேஷன்ஸாகவும் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணும் போது அந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணி அதுக்கான ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூவை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டமுக்கு இன்வென்ட்ரி ட்ராக் ஆகும். அதாவது நீங்கள் பில் போடும்போது ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் போடும்போது ஸ்டாக் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது இன்வென்ட்ரி ஆட்-ஆன்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ், ஜென்ரல், இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஜோஹோ இன்வென்ட்ரி மாடியூல்ஸ் இன் ஜோஹோ புக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஜோஹோ இன்வென்ட்ரியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு ஜோஹோ புக்ஸ்லேயே இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சீரியல் நம்பர் அண்ட் பேட்ச் நம்பர் ட்ராக்கிங்கும் நம்ம எனேபிள் பண்ணோம். அதுவும் செட்டிங்ஸில் ஐட்டம்ஸில் போனீங்கன்னா இங்கே நம்மளால் எனேபிள் பண்ண முடியும். எனேபிள் சீரியல் நம்பர் ட்ராக்கிங் அண்ட் பேட்ச் நம்பர் ட்ராக்கிங்.
ஸோ இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஐட்டம்ஸ் மாடியூலில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் பின் லொக்கேஷன் ஃபார் திஸ் ஐட்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பின் லொக்கேஷன்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு ஐட்டம் என்கிட்ட இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதை விட இந்த லொக்கேஷனில் இந்த பர்டிகுலர் ரோவில் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் பின் லொக்கேஷன். ஸோ நம்ம ஐட்டமை பிக் பண்ணும்போது ஈஸியாக அதை லொக்கேட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரான்சாக்ஷனில் இன்க்ளூட் பண்ணும்போது பின் வச்சு ட்ராக் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் அண்ட் பேட்ச் நம்பர்ஸ். ஸோ சீரியல் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் ஐட்டம்ஸை ஒரு ஸ்டாக்குக்கும் என்னால் சீரியல் நம்பர் போட்டு ட்ராக் பண்ண முடியும், அதாவது பர் யூனிட்டுக்கு. ஸோ நான் இங்கே சீரியல் நம்பர் ட்ராக்கிங் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா இங்கே நான் ஸ்டாக் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் ஆட் சீரியல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ நான் என்டர் பண்ணி என்னோடய பின் நம்பர்ஸையும் பின் ஏரியாவையும் நான் இங்கே கொடுக்கலாம். ஏன்னா இது ஒரு பின் ட்ராக்ட் ஐட்டம். அண்ட் சீரியல் நம்பர்ஸும் நான் இங்கே கொடுக்க முடியும். ஸோ என்கிட்ட 100 ஸ்டாக் 10 ஸ்டாக் இருக்குன்னா 10க்கும் நான் சீரியல் நம்பர் கொடுக்க முடியும். ஸோ நான் மேனுவலாக என்டர் பண்ணுறதுக்கு பதில் என்னால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டும் பண்ண முடியும். ஸோ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண முடியும். இதுவே நான் பேட்ச் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணியிருந்தேன்னா சேம் இங்கே ஆட் பேட்சஸ் அண்ட் பின்ஸ் வரும். ஸோ இங்கே பேட்ச் நம்பர்ஸ் என்டர் பண்ணி என்னால் சேவ் பண்ண முடியும். ஸோ நான் ட்ரான்சாக்ஷன்ஸில் இந்த பர்டிகுலர் ஐட்டமை இன்க்ளூட் பண்ணும்போது நான் இந்த டீட்டெயில்ஸை கொடுத்து தான் நான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஐட்டம்ஸ் மாடியூலில் என்னென்ன புது ஐட்டம்ஸ் டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்போசிட் ஐட்டம். ஸோ சில கேசஸில் நான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கம்பைன் பண்ணி தான் நான் ஒரு ஃபைனல் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஃபினிஷ் குட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெனிலா சென்டட் பர்ஃப்யூம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோடய ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ இந்த ஃபினிஷ்டு குட்ஸை தயாரிக்க நான் வந்து ஒரு 2 ரா மெட்டீரியலும் ஒரு சர்வீஸும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை நான் வந்து ஒன்றா சேர்க்கறது தான் அசெம்பிள் பண்ணி நான் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை கொண்டு வரேன். ஸோ இந்த அசெம்பிள் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த தனித்தனி ஐட்டமோட ஸ்டாக் குறையும், என்னோட காம்போசிட் ஐட்டமோட ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த காம்போசிட் ஐட்டமை நான் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷனில் இன்க்ளூட் பண்ணும்போது அதோட ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஸோ இப்படி தான் இதோட ஸ்டாக் ட்ராக் ஆகும். ஸோ இதுக்கு பேர் அசெம்பிளி பண்ணி நம்ம இதை காம்போசிட் ஐட்டமாக கொண்டு வரலாம், ஃபினிஷ்டு குட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அசெம்பிளிஸ்க்குன்னு தனியாக ஒரு மாடியூல் இருக்குது. இங்கே போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா காம்போசிட் ஐட்டமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்னென்ன ஐட்டம் இன்க்ளூட் பண்ணணும் அதோட ஸ்டாக் என்டர் பண்ணி நீங்கள் ஒரு அசெம்பிளி க்ரியேட் பண்ணலாம். ஸோ அசெம்பிளி க்ரியேட் பண்ணும் போது அசோசியேட்டட் ஐட்டமோட ஸ்டாக் டிக்ரீஸ் ஆகும், ஏர்லியராக சொன்ன மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் காம்போசிட் ஐட்டம் இருக்குது, அது வந்து கிட். இந்த கிட்டுன்றது என்னென்னா நான் 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸை நான் ஒன்றா சேர்த்து விற்பேன். அதாவது ஒரு பேக்கேஜாக நான் சேல்ஸ் பண்ணுவேனே தவிர நான் அதை ஒன்றா கம்பைன் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு பேக்கேஜாக க்ரியேட் பண்ணி அந்த பேக்கேஜை மட்டும் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் போட முடியும். ஏன்னா தனித்தனி ஐட்டமாக பர்ச்சேஸ் பண்ணி நான் ஒன்றா சேர்த்து விற்க போகிறேன். ஸோ கிட்டுக்கு மட்டும் ஒரு சேல்ஸ் ப்ரைஸ் போட்டு என்னால் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது காம்போசிட் ஐட்டம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் குரூப்ஸ். ஸோ இப்போ இந்த ஐட்டம் குரூப்ஸ்ன்றது என்னென்னா, சப்போஸ் என்கிட்ட நான் ஒரு ஐட்டம் வச்சுருப்பேன், ஆனால் அதுவே டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் ஒரு 100 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன்னா 100யும் என்னால் இங்கே தனித்தனி ஐட்டமாக க்ரியேட் பண்ண முடியாது. அந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன்னா நான் வெறும் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் கேஸ் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் இருக்குது. ஸோ நான் கொடுக்க போகிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் கலருன்னு கொடுத்துட்டு இத்தனை கலர்ஸ் என்கிட்ட இருக்குது, மெட்டீரியல்னு கொடுத்துட்டு இத்தனை மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குன்றதை மட்டும்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நான் கொடுக்குற ஆட்ரிபியூட் டீட்டெயில்ஸை வச்சு ஐட்டம் நேம் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும், அதுவே ஜென்ரேட் ஆகும். அண்ட் எஸ்கேயூஸும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம என்டர் பண்ண போகிறது வெறும் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ், இதை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு மேலே ஓப்பனிங் ஸ்டாக் என்டர் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோட இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸாக நம்ம சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் அண்ட் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஐட்டம் குரூப்ஸ். இப்போ ப்ரைஸ் லிஸ்ட், இது வந்து நீங்கள் ஜோஹோ புக்ஸ்லேயே இந்த ஃபீச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சப்போஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட நான் ரெகுலராக கஸ்டமர் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே நான் அவங்களுக்கு ஒரு 30% மார்க் டவுனில் நான் சேல்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்போ போயிட்டு ஒரு தடவையும் ட்ரான்சாக்ஷனில் நான் போயிட்டு அவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் அப்படின்றத என்டர் பண்ணுறதுக்கு பதில் நான் இங்கே ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் பை டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிவிடுவேன். ஸோ சேல்ஸுன்னு கொடுத்துட்டு எல்லா ஐட்டமுக்கும் 30% மார்க் டவுன் கொடுத்து சேவ் பண்ணிவிடுவேன் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை. ஸோ சேவ் பண்ண ப்ரைஸ் லிஸ்ட்டை என்னால் ட்ரான்சாக்ஷன்ஸில் இன்க்ளூட் பண்ண முடியும்.
ஸோ டிரான்சாக்ஷனில் இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐட்டமோட நார்மல் ரேட்லேருந்து எனக்கு நான் கொடுத்த 30% மார்க் டவுனில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரேட் அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை நான் டிரான்சாக்ஷன்லேயும் இன்க்ளூட் பண்ணலாம், அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கும் நான் அதை அசோசியேட் பண்ணிடலாம். ஸோ எப்போல்லாம் நான் இந்த கஸ்டமருக்கு டிரான்சாக்ஷன் போடுறேனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைஸ் லிஸ்ட் அவங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ்க்கும் நம்மளுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் செட் பண்ண முடியும். இது வந்து ஓவரால் ஐட்டம்ஸ், இது இண்டிவிஜுவல் ஐட்டம்க்கு கஸ்டமைஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியும். இதுதான் என்னோட டிஃபால்ட் சேல்ஸ் ரேட், இது வந்து என்னோட கஸ்டமைஸ்டு ரேட். ஸோ இதை நான் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா டிரான்சாக்ஷனில் இதே மாதிரி இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டையும் என்னால் இன்க்ளூட் பண்ண முடியும். அடுத்து இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ நம்ம ஸ்டாக் எப்படி ட்ராக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பில் போடும்போது ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும், இன்வாய்ஸஸ் போடும்போது ஸ்டாக் டிக்ரீஸ் ஆகும். இது இல்லாமல் ஏதோ ஒரு ரீசன்னால லைக் டேமேஜ் குட்ஸோ இல்லை நம்ம வேர் ஹவுஸ்லேயும் நம்ம குட்ஸ் டேமேஜ் ஆகுதோ இல்லை அந்த மாதிரி கேசஸில் நம்ம ஸ்டாக்கை மேனுவலாக அப்டேட் பண்ண வேண்டிய நீடு இருக்கும். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் போடலாம். ஸோ இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் 2 விதமாக போட முடியும். நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கை நம்மளால் குறைக்க முடியும் அண்ட் வேல்யூவும் குறைக்க முடியும், ஒரு ஏற்ற முடியும், ரெண்டுமே. ஸோ குவான்டிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் இங்கே ஒரு ஐட்டமை சூஸ் பண்ணுறேன்னா எனக்கு அவைலபிள் ஐட்டம்ஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நான் வந்து நியூ குவான்டிட்டி ஆன் ஹேண்ட் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே 97 தான் என்னோட ஸ்டாக், அவைலபிள் ஸ்டாக். நான் இங்கே 19 கொடுத்து சேவ் பண்ண என்னோட இந்த ஐட்டமுக்கான ஸ்டாக் ஆன் ஹேண்ட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும், அதுக்கான அக்கௌண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகிடும். இதே தான் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ நான் இங்கே வேல்யூன்னு சூஸ் பண்ணும் போது இந்த ஐட்டமோட கரண்ட் அசெட் வேல்யூ இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நான் இங்கே சேஞ்ச்டு வேல்யூ கொடுத்துட்டு சேவ் பண்ணேன்னா பர்டிகுலர் லெஜர்ஸ் ஹிட் ஆகிடும், இந்த ஐட்டமோட அசெட் வேல்யூவும் மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் நான் என்னோடய குட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு நான் என்னோடய குட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அப்போ நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை நான் போடலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடும்போது இங்கே எனக்கு சோர்ஸ் லொக்கேஷன் அண்ட் டெஸ்டினேஷன் லொக்கேஷன் கேட்கும். ஸோ நான் அதை ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுன்றதை சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதுவே பேட்ச் நம்பர் ட்ராக்கிங்காக இருந்தால் இங்கே அந்த ஐட்டமுக்கு நான் பேட்சஸ் என்டர் பண்ணணும். சீரியல் நம்பராக இருந்தாலும் இதே இடத்துல வரும், சீரியல் நம்பர் என்டர் பண்ணி நான் சேவ் பண்ணேன்னா எனக்கு ஐட்டம்ஸ் வந்து மூவ் ஆகும், ஸ்டாக் அப்டேட் ஆகிடும் அந்தந்த லொக்கேஷனில். சப்போஸ் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு லொக்கேஷன், சோர்ஸ் லொக்கேஷன் சென்னை, டெஸ்டினேஷன் லொக்கேஷன் கொச்சின் இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டிஎன். ஸோ ஆஸ் பர் நார்ம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரேஸ் பண்ணி இன் டிரான்சிட்னு சேவ் பண்ணும் போது ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பில், டேக்ஸ் பில் ரேஸ் ஆகும். அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் காஸ்ட் ப்ரைஸ் ஆர் ஆவரேஜ் ப்ரைஸ், இந்த மூவ் பண்ணுற ஐட்டமுக்கு என்ன பேஸ் படி நம்ம ப்ரைஸஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்போ நான் செட்டிங்ஸில் வந்து காஸ்ட் ப்ரைஸ்ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வருது. இதுவே நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சு மூவ் பண்ணுவீங்கன்னா செட்டிங்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸில் நீங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரில் ஆவரேஜ் ப்ரைஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கவுண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் கவுண்ட்ஸுன்றது என்னென்னா பேரில் இருக்கிற மாதிரியே உங்ககிட்ட ஃபிசிக்கலாக இருக்க ஸ்டாக்கும் ஜோஹோ புக்ஸில் இருக்க ஸ்டாக்கும் சேமாக இருக்கான்றதை நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்குறது தான். ஸோ நான் ஒரு யூசர் அசைன் பண்ணலாம், அந்த யூசர் அந்த வேர்ஹவுஸில் இருக்கிற ஸ்டாக்கை மேனுவலாக கவுண்ட் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணுவார். ஸோ நான் லொக்கேஷன் நேமை கொடுத்துட்டு எந்த யூசர் அசைன் பண்ணணுன்றதை கொடுத்துட்டு எந்தெந்த ஐட்டம் அவர் செக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நான் இங்கே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன்னா அவரோட மொபைல் அப்ளிகேஷனில் ஸ்கேனர் இருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ணி ஐட்டம்ஸை மேனுவலாக அவர் ஸ்கேன் பண்ணி இங்கே அவர் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்கேனிங் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் மட்டும்தான் பண்ண முடியும், இங்கே ப்ரௌசரில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பண்ணிவிட்டு அவர் இங்கே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எட் டு ஸ்டார்ட்னு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ இன் ப்ராக்ரெஸ், கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு அவர் ஸ்டேட்டஸ் மாற்றி வைக்க முடியும் நம்மளோட யூசர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஆர்டர்ஸ். இப்போ நம்ம மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஒரு லொக்கேஷனுக்குள்ளேயே ஒரு பின்லேருந்து இன்னொரு பின்னுக்கு நான் ஐட்டம் மாற்றுறதோ இல்லை என்னோடய ஸ்டாக்கை மூவ் பண்ணி வைக்கிறதோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம மூவ் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் 2 லொக்கேஷன் வச்சுருக்கேன், எனக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் வந்து ஒரு லொக்கேஷனில் வருது, ஆனால் அந்த ஐட்டம் அந்த லொக்கேஷனில் ஸ்டாக் இல்லை. அந்த கேஸில் நான் இன்னொரு லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு நான் மூவ் ஆர்டர் போட்டு ஸ்டாக் அப்டேட் பண்ணிவிட்டு நான் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போடுறதுக்கு நான் இந்த மூவ் ஆர்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சோர்ஸ் பின், இது வந்து டெஸ்டினேஷன் பின். ஸோ இதை என்டர் பண்ணி சேவ் பண்ணேன்னா எனக்கு லொக்கேஷன்ஸ்குள்ளே அந்த பர்டிகுலர் பின்னில் ஸ்டாக் அப்டேட் ஆகிடும். ஸோ நான் என்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஐட்டம்ஸில் இருக்கிற அப்டேட்ஸ். இப்போ நம்ம சேல்ஸ் சைக்கிள் பார்ப்போம். இப்போ பழைய சேல்ஸ் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் ரேஸ் பண்ணுவீங்க, கோட்ஸ் கன்ஃபார்ம் ஆனதும் சேல்ஸ் ஆர்டர் போடுவீங்க. சேல்ஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதை இன்வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. இன்வாய்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பேமெண்ட் என்ட்ரி பண்ணுறதோ இல்லை ரிட்டர்ன் ஆகுதுன்னா கிரெடிட் நோட்ஸோ போடலாம். இது வந்து ஓல்ட் சைக்கிள். இப்போ நம்ம இன்வென்ட்ரி ஆடான்ஸ் எனேபிள் பண்ணதுனால இதில் என்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு கோட் கிரியேட் பண்ணுறீங்க, கோட்டுக்கு அப்புறமா சேல்ஸ் ஆர்டர். ஒரு கன்ஃபார்ம்டு சேல்ஸ் ஆர்டரை நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்மளால் அதில் இருக்கிற ஐட்டம்ஸை பிக் பண்ண முடியும். அதாவது பிக் பண்ணி இதெல்லாம் இந்த சேல்ஸ் ஆர்டர்லேருந்து இந்த ஐட்டம்ஸை தான் நான் இங்கே பிக் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு பிக் லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு இங்கே கிரியேட் ஆப்ஷன் இருக்கும் சேல்ஸ் ஆர்டரில். பிக் லிஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் எந்த யூசருன்றதை அசைன் பண்ணிவிட்டு என்ன ஐட்டம்ஸ் நம்ம பிக் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸில் இங்கே என்டர் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக் லிஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பிக் லிஸ்ட்டுக்கு தனியாக மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலே நீங்கள் அந்த என்னென்ன பிக் லிஸ்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் ஆர்டரில் இருக்கிற ஐட்டமை என்னால் பேக் பண்ணி கஸ்டமருக்கு ஷிப் பண்ண முடியும். ஸோ அந்த பேக்கேஜ் அண்ட் ஷிப்மெண்ட்டை இப்போ பார்க்கலாம். இதே கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்கேஜ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தேன்னா எனக்கு சேல்ஸ் ஆர்டரில் இருக்கிற ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஆகும். எவ்வளோ குவான்டிட்டி டு பேக் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நான் இங்கே ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ண முடியும். அதாவது இங்கே சீரியல் நம்பர் ட்ராக்டாக இருக்கனால சீரியல் நம்பர் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி சேவ் பண்ணனா எனக்கு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம சேல்ஸ் ஆர்டரில் இருக்கிற ஐட்டமை பேக் பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ண ஐட்டமை நம்ம என்ன பண்ணுவோம், ஷிப் பண்ணுவோம். ஸோ ஷிப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜஸ் மாடியூல் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக பிரிக்கலாம். சேல்ஸ் ஆர்டர்லேருந்து பேக் பண்ண பேக்கேஜஸ் இங்கே செப்பரேட்டாக இருக்கும். இன்னும் ஷிப் பண்ணாதது இங்கே லிஸ்ட் ஆகும். ஷிப்ட் பேக்கேஜஸ்னால் நீங்கள் பேக்கேஜ் பண்ணி அதை ஷிப் பண்ணியிருக்கிறது இங்கே தனியாக லிஸ்ட் ஆகும். அப்புறமா டெலிவர்ட் பேக்கேஜஸ். ஸோ இப்போ இன்னும் ஷிப் பண்ணாத பேக்கேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன் வரும். ஷிப் மேனுவலி, ஷிப் வியா கேரியர்னு வரும். ஸோ இந்த ஷிப் மேனுவலின்றது நீங்கள் அவுட் சைடில் ஒரு கேரியர் மூலியமாக அனுப்பிச்சிட்டீங்க. இங்கே அதோட ட்ராக்கிங் ஐடி ட்ராக்கிங் யூஆர்எல்ல போட்டுட்டு நீங்கள் என்ன கெரியர்ன்றதை சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஷிப்மெண்ட் ரெடி ஆகிடும். இதுவே ஷிப் வியா கேரியர்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுற கேரியர் இன்டகிரேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஷிப்பிங் பார்ட்னர்ஸோடு நீங்கள் இன்டகிரேட் பண்ணியிருக்கீங்கன்னா அது லிஸ்ட் ஆகும். ஸோ அவங்கள சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ஷிப் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷிப்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது இப்படி தான் லிஸ்ட் ஆகும். ஸோ ஷிப்மெண்ட்டோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸை இங்கே சைடில் பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்கள, இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு லைவாக ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும், கஸ்டமர்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் போகும். அது நீங்கள் எந்த ஷிப்பிங் பார்ட்னர்ஸ் இன்டகிரேட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ இங்கே ஷிப்மெண்ட்டும் க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சேல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கீங்க, அதுலேருந்து ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அண்ட் க்ரியேட் பண்ண பேக்கேஜை ஷிப்பும் பண்ணிட்டீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஷிப் பண்ண பொருளில் உங்கள் கஸ்டமர் பார்த்துட்டு ஏதோ ஒரு பொருள் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ரிட்டர்ன் ஆகிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சேல்ஸ் ரிட்டர்ன் போடலாம். கிரெடிட் நோட் டேரெக்டாக போய்ட்டு கிரெடிட் நோட் போடுறதுக்கு பதில் ஸ்டாக் நம்மளுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறதுக்கு சேல்ஸ் ஆர்டர்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் என்டர் பண்ண முடியும். ஸோ என்ன ரீசன்ன்றதை என்டர் பண்ணி என்ன ஐட்டம் ரிட்டர்ன் ஆக போகிறதுன்றது கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். திஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் கன்சிஸ்ட் ஒன்லி கிரெடிட் ஒன்லி குட்ஸ் அப்படின்றது. இப்போ ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகுதுன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ண வேணாம். சில கேசஸில் ப்ராடக்ட் வராது, வெறும் கிரெடிட் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற கேஸில் இதை நீங்கள் டிக் பண்ணலாம். ஸோ இந்த ஐட்டம்ஸை என்டர் பண்ணிவிட்டு சேவ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் க்ரியேட் ஆகும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ப்ராடக்ட் நம்ம கையில் வந்ததுக்கப்புறமா இங்கே ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு இந்த ஐட்டம்ஸ் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி இது பின் ட்ராக்ட் ஐட்டம் அண்ட் சீரியல் நம்பர் ட்ராக்ட் ஐட்டமாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே என்டர் பண்ணுறேன். சீரியல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணேன்னா எனக்கு இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் க்ரியேட் ஆகிடும் அண்ட் ரிட்டர்ன் ரிசிப்டும் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்க போகிறீங்கன்னா கிரெடிட் கொடுக்கலாம், இல்லை இன்வாய்ஸஸ் போட போகிறீங்கன்னா இன்வாய்ஸஸ் போடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் ஆர்டர்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ரிட்டர்ன் க்ரியேட் பண்ண சேல்ஸ் ரிட்டர்ன்லேருந்து கிரெடிட் நோட் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி க்ரியேட் கிரெடிட் நோட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். பட் கிரெடிட் நோட் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இன்வாய்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல வந்து க்ரியேட் கிரெடிட் நோட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சேல்ஸ் சைக்கிள். இப்படி தான் நம்மளுக்கு அப்டேட் ஆகியிருக்கு இன்வென்ட்ரி ஆடான்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் ஆர்டர்ஸ் அண்ட் ட்ராப் ஷிப்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும்.
ஸோ சப்போஸ் என் கஸ்டமர் வந்து என்கிட்ட ஒரு சேல்ஸ் இதுவும் ரேஸ் பண்ணுறாங்க, ரிக்வெஸ்ட் ரேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஐட்டம் வந்து என்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஸோ அந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இங்கே பேக் ஆர்டர் ஆப்ஷன் வரும். இப்போ இந்த சேல்ஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஸ்டாக் இல்லாத ஐட்டம்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுனால எனக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் பேக் ஆர்டர், கிரியேட் பேக் ஆர்டர் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ பேக் ஆர்டர்ன்றது என்னென்னா, என்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஸோ நான் என் வெண்டார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி என் கஸ்டமருக்கு நான் அதை கொடுப்பேன். அது பேக் ஆர்டர். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்மெண்ட் ஆப்ஷன் வரும். இந்த ட்ராப் ஷிப்மெண்ட் ஆப்ஷன்ன்றது என்னென்னா, வெண்டார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் ரேஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் பொருள் என்கிட்ட வராது, டேரெக்டாக என்னோட கஸ்டமர் கிட்ட போயிடும். ஸோ அது வந்து ட்ராப் ஷிப்மெண்ட். இப்போ நீங்கள் இந்த பேக் ஆர்டர் ரேஸ் பண்ணுறீங்க, ஸோ என்ன ஐட்டம் வேணுன்றதை மென்ஷன் பண்ணிவிட்டு பேக் ஆர்டர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ரேஸ் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் ரேஸ் பண்ணி சேவ்ன்னு கொடுக்குறீங்க. இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை நம்ம எப்போ பர்ச்சேஸ் ரிசீவ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர்லேருந்து நீங்கள் பேக்கேஜஸ் அண்ட் ஷிப்மெண்ட்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ண முடியும். அது வரைக்கும் சேல்ஸ் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் ஹோல்டில் இருக்கும், ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் எப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை ரிசீவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சேல்ஸ் ஆர்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பேக்கேஜஸ் அண்ட் இன்வாய்ஸஸ்க்கு ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஆன் ஹோல்டில் இருக்கிறது உங்களுக்கு மூவ் ஆகிடும். கன்வெர்ட் டு பில்லுன்னு கொடுத்தீங்கன்னா நார்மலாக வெண்டார்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான பில்லும் ரேஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது நார்மல் பர்ச்சேஸ் சைக்கிள். இதுவே ட்ராப் ஷிப்மெண்ட்டாக இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் சைக்கிளில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். பர்ச்சேஸ் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். என்னென்னா ஏர்லியராக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் போட்டிருப்போம். பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து பில்லேருந்து வெண்டார் கிரெடிட்ஸ். இப்போ நம்மளுக்கு பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். என்னென்னா ஒரு இஷ்யூடு பர்ச்சேஸ் ஆர்டரை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அதுலேருந்து என்னென்ன ஐட்டம் நம்ம வெண்டார் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாரு, ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கோம், அதில் எவ்வளோ குவான்டிட்டி ரிசீவ் ஆயிருக்குன்ற டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும், எவ்வளோ இன்னும் வர வேண்டி இருக்குன்ற டீட்டெயில்ஸும் நம்ம எடுக்க முடியும். அண்ட் வந்த ஐட்டம்ஸ்க்கு மட்டும் நம்மளால் பில் ரேஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சுருக்கேன், அந்த பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து நான் ரிசீவ்னு கொடுக்குறேன். இங்கே என்ன குவான்டிட்டி ரிசீவ் பண்ண போகிறேன்றதை என்டர் பண்ணி நான் சேவ்னு கொடுத்தா எனக்கு பர்ச்சேஸ் ரிசீவ் க்ரியேட் ஆகிடும். இப்போ சில கேசஸில் பார்த்தீங்கன்னா வெண்டார் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்கை ஒரே ஸ்ட்ரெச்சாக அனுப்பிட மாட்டார், பிரித்து அனுப்புவார். ஸோ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு 2-3 பர்ச்சேஸ் ரிசீவ் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு நான் 2 பர்ச்சேஸ் ரிசீவ் போட்டிருக்கேன், ஆனால் ஒரு பில் வந்து ஒரே பில்லாக கொடுப்பாரு. ஸோ அந்த கேஸில் பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து நான் கன்வெர்ட் டு பில்லுன்னு கொடுக்கும்போது 2 பர்ச்சேஸ் ரிசீவும் எனக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நான் செலக்ட் பண்ணி கன்வெர்ட் டு பில்லுன்னு கொடுத்தா எனக்கு ஒரே பில் ரேஸ் ஆகிடும். சில கேசஸில் நான் பர்ச்சேஸ் ஆர்டர்லேருந்து டேரெக்டாக ஒரு பில் கன்வெர்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டருக்கு பர்ச்சேஸ் ரிசீவ் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா போட முடியும். ஏன்னா பாதி ஐட்டம்ஸ் நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணலை, அண்ட் பில் போட்ட ஐட்டமையும் ரிசீவ் பண்ணிட்டோன்ட்டும் நம்மளால் காட்ட முடியும். ஸோ நீங்கள் அந்த பார்ஷியலாக பில்லுக்கு கன்வெர்ட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ரிசீவ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அன்பில்ட் ஐட்டம்ஸும் லிஸ்ட் ஆகும், பில்ட் ஐட்டம்ஸும் லிஸ்ட் ஆகும். ஸோ எந்த ஆப்ஷன் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ரிசீவும் க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ரிசீவ். ஸோ பர்ச்சேஸ் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள். ஒரு பர்ச்சேஸ் ரிசீவ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பில் போடலாம். அதுக்கப்புறமா நார்மலாக வெண்டார் கிரெடிட்ஸ் வேணுன்னா வெண்டார் கிரெடிட் ரேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு புது ஆப்ஷன் இதில் என்ன இருக்குன்னா புட்டவேஸ். ஸோ இந்த புட்டவேஸ்ன்றது என்னென்னா, வெண்டார் வந்து எனக்கு பொருள் கொடுக்குறாரு, அந்த பொருளை என்னோட லொக்கேஷனில் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த புட்டவேஸ். ஸோ இங்கே வந்து பின் ட்ராக்ட் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு லிஸ்ட் ஆகும், ஏன்னா என் லொக்கேஷனில் எந்த பின்னில் நான் இந்த ஐட்டமை ரிசீவ் பண்ண ஐட்டமை வைக்க போகிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த புட்டவேஸ். ஸோ நான் இங்கே இந்த ட்ராப் டவுன்லேயே எனக்கு வெறும் பின் ட்ராக்ட் ஐட்டம்ஸ் தான் லிஸ்ட் ஆகும். இங்கே நான் ஒரு எந்த பின்னு மென்ஷன் பண்ணி நான் சேவ்னு கொடுத்தேன்னா எனக்கு புட்டவேஸ் க்ரியேட் ஆகிடும். இது வந்து நம்மளோட பர்ச்சேஸ் சைக்கிள். இப்போது நம்ம சேல்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், பேக்கேஜஸ், ஷிப்மெண்ட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். ஸோ ஸ்டாக் எப்படி கேல்குலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ஐட்டமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாக் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாக் அப்படின்னு 2 விதமாக ஸ்டாக் கேல்குலேட் ஆகும். ரிப்போர்ட்ஸ்லையும் உங்களுக்கு அப்படி மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். அக்கௌண்டிங் ஸ்டாக் எப்போ உங்களுக்கு ஹிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பில்
ஆர் சேல்ஸ் இன்வாய்ஸ் போடும்போது அக்கௌண்டிங் ஸ்டாக் ஹிட் ஆகும். ஃபிசிக்கல் ஸ்டாக் எப்போ ஹிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் போடும்போது பர்ச்சேஸ் ரிசீவ் போடுவீங்கள்ல, ஸோ ஐட்டம் உங்ககிட்ட வந்துருச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் அண்ட் ஷிப்மெண்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாக் ஹிட் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட ஸ்டாக் எப்படி கவுண்ட் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸ். இப்போது இன்டெகிரேஷன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம பேக்கேஜஸ் பண்ணும்போது நம்ம ஷிப்மெண்ட் இன்டெகிரேஷன்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதில் என்னென்ன ஷிப்பிங் பார்ட்னர்ஸ் நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். இப்போ ட்ராக்கிங் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஷிப் இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஷிப் வந்து உங்களோட மேனுவல் ஷிப்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு ஷிப்மெண்ட் ஸ்டேட்டஸை இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மூலியமாக கொடுக்க முடியும். ரியல் டைம் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் ஐடி போட்டு நீங்கள் இன்வென்ட்ரிலையும் அதோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அடுத்து ஷிப்மெண்ட் கேரியர்ஸ் பார்த்தீங்கன்னா என்வியா இருக்குது, ஷிப்ராக்கெட் இருக்குது, டெலிவரி இருக்குது. ஸோ இப்போ இந்த என்வியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎம் மூலியமாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஷிப்மெண்ட் க்ரியேட் ஆகும். ஷிப்பிங் பில்லும் நீங்கள் இங்கேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஷிப்ராக்கெட்டும் சேம் மல்டிபிள் இன்டெகிரேஷன் ஷிப்பிங் பார்ட்னர்ஸோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ப்ளூ டார்ட், ஃபெடெக்ஸ், இகார்ட் டெலிவரி அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஷிப்மெண்ட் ப்ரொவைடர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஷிப்மெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி ஷிப். ஸோ இங்கே ஈஸி ஷிப்போட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆர்டர்ஸ் வந்து சிங்க் ஆகிடும். ஷிப்பிங் பில்லும் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ஸ்டேட்டஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். வெப் புக்ஸ் மூலியமாக இது ஒர்க் ஆகும். இப்போ ஷிப்பிங் கார்ட் அண்ட் பியூஎஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோஹோ காமர்ஸ் அண்ட் ஷாப்பிஃபை இருக்கும். ஸோ ஷாப்பிஃபையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷாப்பிஃபையோட இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டாக்கும் உங்களுக்கு அங்கே இருக்க ஸ்டாக்கும் உங்களுக்கு சிங்க் ஆகும். ஸோ சிங்க் ஆகும்போது என்ன ஆகும்னா அங்கே உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் ஒரு ஆர்டர் வருதுன்ற பட்சத்தில் இங்கே சோஹோ புக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேல்ஸ் ஆர்டர் ஜென்ரேட் ஆகும். அண்ட் கஸ்டமர்ஸை வந்து கன்சியூமர் பேசிஸில் ஆர் அன்ரிஜிஸ்டர்ட் பேசிஸில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் தி ஷிப்பிங் அட்ரஸ் பொறுத்து நம்ம ஓவர்சீஸாகவும் கன்சியூமராகவும் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ க்ரியேட் ஆகிற ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆர்டர் ரிசீவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக பேக்கேஜஸ் அண்ட் ஷிப்மெண்ட்ஸ் போட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஜோஹோ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்பில்ட் அப்ளிகேஷன், இன்பில்ட் சைட். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக அது ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். சேல்ஸ் ஒரு ஷாப் மாதிரியே தான் இருக்கும். வெப்சைட் ஷாப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா நீங்கள் அங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அங்கே ஒரு சேல்ஸ் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஆர்டராக க்ரியேட் ஆகும். சேம் ப்ராசஸ். சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன ப்ரொசீஜர் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் பண்ணணும். ஸ்டாக் எல்லாம் இன்டெகிரேட் ஆகியே இருக்கும். ஸோ ரெண்டு வேவும் சிங்க் ஆகிருக்கும். இங்கே என்ன ஸ்டாக் அப்டேட்ஸ் இருக்கோ அங்கேயும் அதே மாதிரி ஸ்டாக் அப்டேட் ஆகிடும். ஸோ இது நம்ம ஷிப்பிங் பார்ட்னர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் செக்ஷன். ஸோ ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இன்வென்ட்ரி பேஸ்ட் ரிப்போர்ட்ஸும் இருக்குது, சேல்ஸ் பேஸ்ட் ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் ஹிஸ்ட்ரி. நம்ம சேல்ஸ் சைக்கிள் பார்க்கும்போது சேல்ஸ் ரிட்டர்ன் க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அதோட ரிப்போர்ட். சேல்ஸ் ரிட்டர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் ஆகிருக்கு, ரிட்டர்ன் ஆனதுக்கான அமௌண்ட், எந்த இன்வாய்ஸோட ரிட்டர்ன் ஆகிருக்கு, ரிட்டர்ன் டேட், இதெல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். அடுத்து பேக்கேஜிங் ஹிஸ்ட்ரி. ஸோ பேக்கேஜிங் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேக்கேஜ் பண்ணது எவ்வளோ குவான்டிட்டி பேக்கேஜ் பண்ணியிருக்கீங்க, ஷிப்மெண்ட் பண்ணிட்டீங்களா, டெலிவர் பண்ணிட்டீங்களா, எந்த சேல்ஸ் ஆர்டரோட அசோசியேட் ஆகிருக்கு, இதெல்லாம் லிஸ்ட் ஆகும். ப்ராடக்ட் சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஐட்டமோட மார்ஜினும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸ்டாக் கவுண்ட், நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் கவுண்ட் போட்டிருக்கீங்க, அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசெம்பிளி. ஸோ அசெம்பிளி டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அசெம்பிளி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அது எந்த கமிட்டட் ஸ்டாக்குக்கான அசெம்பிளிஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் அதோட டோட்டல் காஸ்ட் என்னதுன்றதும் இங்கே லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ். ஸோ பர்ச்சேஸ் ரிசீவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் ரிசீவ் போடுறீங்களே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ரிசீவ் ஹிஸ்ட்ரியாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து இன்வென்ட்ரி ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸ் நம்ம நிறைய ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் சம்மரி, இன்வென்ட்ரி சம்மரி. ஸோ இங்கெல்லாம் உங்களோட இன்வென்ட்ரியோட டீட்டெயில்ஸ் லிஸ்ட் ஆகும். எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, வெளியே போயிருக்கு, இதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ஆன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஃபில்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது.
லொக்கேஷன் வைஸ் ஃபில்டர் பண்ணலாம், ஸ்டாக் வைஸ் ஃபில்டர் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் வைஸ் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸும் இருக்குது. இதே மாதிரி வேல்யூவேஷன் ரிப்போர்ட், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ரிப்போர்ட், ஏஜிங் சம்மரி, லொக்கேஷன் ரிப்போர்ட், பின் லொக்கேஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் போடுறோம்ல, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கிற ரிப்போர்ட் இது எல்லாமே இருக்குது. அண்ட் மினிமல் கஸ்டமைசேஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன கஸ்டமைசேஷன்ஸ் பண்ண முடியுமோ அது வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ மோஸ்ட்லி நம்ம எண்ட் ஆஃப் தி செஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ரீகேப் பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்த்துருந்தோம்னா, ஜோஹோ புக்ஸில் எப்படி இன்வென்ட்ரி ஆட்-ஆன்ஸ் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆட்-ஆன் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம சேல்ஸ் மாடியூலில், பர்ச்சேஸ் மாடியூலில், ஐட்டம்ஸில் அப்டேட்டாக இருக்குதுன்னு பார்த்தோம். அண்ட் வேல்யூவேஷன் மெத்தட்ஸ் என்னன்றது பார்த்தோம். ஸோ சேல்ஸ் மாடியூலில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிறது ஷிப்மெண்ட்ஸ், பேக்கேஜஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் புதுசாக வந்துச்சு. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். மூவ் ஆர்டர், ஸ்டாக் கவுண்ட் இதெல்லாமும் என்னன்றது பார்த்தோம். பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ், பர்ச்சேஸ் சைக்கிளில் பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ் பார்த்தோம். அண்ட் பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேஷன்ஸ் என்னன்றது பார்த்தோம். அண்ட் அவைலபிள் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்வென்ட்ரி ஆட்-ஆன்ஸ் எனேபிள் பண்ணோன்னா நம்ம ஜோஹோ புக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாடியூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ we can clarify that questions. ஸோ இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்டிங். ஸோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்ன்றது இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரும். ஸோ அந்த ஸ்டாக்கை தான் நம்ம சேல்ஸ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு வெளியே புஷ் பண்ணுவோம். ஸோ எந்த ஐட்டம் ஃபஸ்ட்டு வந்துச்சோ அந்த ஐட்டம்லேருந்து ஸ்டாக் ஃபஸ்ட்டு வெளியே போயிருக்கு. ஸோ அதோட காஸ்ட் ப்ரைஸை நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் சேல்ஸில் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணுறீங்களோ குவான்டிட்டி அவைலபிள் ஸ்டாக் பேஸ் பண்ணி அது கால்குலேட் ஆகும். இது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இதுவே வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐட்டமோட ஆவரேஜ் காஸ்ட் பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகும். ஸோ ஏர்லியராக சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 50, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 60. ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது இந்த 2 ஐட்டமையும் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் என்ன ஆகும்? இந்த 50 + 60 டிவைடட் பை 2, நம்ம ஸ்டாக் இருக்கிறது 2 தான். ஸோ டிவைடட் பை தி டோட்டல் ஸ்டாக் அவைலபிள் மைனஸ் பண்ணோன்னா டிவைட் பண்ணோன்னா 55 வரும். ஸோ இதுதான் நம்மளோட சேல்ஸில் இந்த ஸ்டாக்குக்கான வேல்யூவேஷன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அந்த ஐட்டமோட ஆவரேஜ் ரேட்டை நம்ம எடுத்துப்போம். புட்டவேஸ்ன்றது பார்த்தோம்னா இப்போ நீங்கள் வெண்டார்கிட்ட இருந்து ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டமை நான் லொக்கேஷனுக்குள்ளே எந்த பின்னில் வச்சுருக்கேன்றதை ட்ராக் பண்ணுறது தான் புட்டவேஸ். ஸோ நான் ஒரு புட்டவே இங்கே க்ரியேட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த ஐட்டமுக்கு வந்து பின் லொக்கேஷன் ட்ராக் ஆகிருக்கணும். அண்ட் அந்த ஐட்டமுக்கு நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கணும், பர்ச்சேஸ் ரிசீவ் போட்டிருக்கணும். அப்போ தான் எனக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஏன்னா அப்போ தான் அந்த ஐட்டம் நான் ரிசீவ் பண்ணிட்டேன்றது டினோட் ஆகும். ஸோ அந்த ஐட்டமுக்கு தான் என்னால் புட்டவேஸும் போட முடியும். ஸோ புட்டவேஸ் போடும் போது பர்ச்சேஸ் ரிசீவ் போட்டிருக்க ஐட்டம் இங்கே ட்ராப் டவுனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ ட்ராப் டவுனில் வந்த பிறகு இங்கே நீங்கள் என்ன பின்னில் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு புட்டவே க்ரியேட் ஆகிடும். அந்த ஐட்டமும் நீங்கள் அந்த லொக்கேஷன், அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் அண்ட் பின்னில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு கிரியேட் ஸ்டாக் ஃபார் அன் ஐட்டம். ஒரு ஐட்டம்க்கு எப்படி ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஐட்டம் க்ரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ எந்த லொக்கேஷனில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்றதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஓப்பனிங் ஸ்டாக்ன்றது என்னதுன்னா, நீங்கள் ஜோஹோ புக்ஸ் வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆல்ரெடி என்ன ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லாமல் ஆல்ரெடி உங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ அது இந்த இடத்துல நீங்கள் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணி இந்த சென்னைன்ற லொக்கேஷனில் இவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, பர் ஐட்டமோட வேல்யூ எனக்கு இவ்வளோ, பர் யூனிட்டோட வேல்யூ இவ்வளோன்றதை மென்ஷன் பண்ண முடியும். இன்னொரு லொக்கேஷன்லேயும் ஸ்டாக் இருக்குன்னா இங்கே இன்னொரு லொக்கேஷன் நேம் ஆட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக், எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ இருக்குதுன்றது மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் போடுற ஓப்பனிங் ஸ்டாக் உள்ளே கொண்டு வர்றது. இதுக்கப்புறமா நீங்கள் பண்ண போகிற பர்ச்சேசஸ் பேஸ் பண்ணி ஸ்டாக் அப்டேட் ஆகும், சேல்ஸ் பேஸ் பண்ணி ஸ்டாக் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் சொல்லியிருந்தேன். ஸோ மேனுவலாக ஸ்டாக் அப்டேட்ஸ் பண்ணணும், நீங்கள் இன்டர்வீன் பண்ணி ஸ்டாக் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்வென்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போது கஸ்டமைஸ்ட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்வென்ட்ரி ரிப்போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் நம்ம அதில் ஃபியூ கஸ்டமைசேஷன்ஸும் கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கஸ்டமைசேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இங்கே நார்மலாக நம்ம ரிப்போர்ட் ஒன்று எடுத்தோம்னா இங்கே கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வென்ட்ரி வேல்யூஷன் சம்மரி ரிப்போர்ட்.
இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதாவது எந்த காலம் வேணும் வேணான்றதை மென்ஷன் பண்ண முடியும். அண்ட் மோர் ஃபில்டர்ஸும் ஐட்டம் பேஸ்ட் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே நம்ம சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். இந்த பேஸ் பண்ணியும் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கஸ்டமைசேஷன்ஸ் வேணும், பர்டிகுலராக உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டாக சில ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஜோகோ அனாலிட்டிக்ஸ் கிட்ட வேணால் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜோகோ அனாலிட்டிக்ஸோட ஹெல்ப் மூலிமா நம்ம அந்த ரிப்போர்ட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சிங்கிள் கோட்லேருந்து மல்டிபிள் சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கோட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கன்வெர்ட் டு சேல்ஸ் ஆர்டர்னு கொடுக்கும் போது அதே ஐட்டம்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கோட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ இங்கே லிஸ்ட் ஆகும். இங்கே நீங்கள் குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் கன்வெர்ட் பண்ணணுமோ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகிடும். திருப்பி நீங்கள் கோட்டுக்கு போயிட்டு இதே ஆப்ஷன் லிஸ்ட் ஆகும், கன்வெர்ட் டு சேல்ஸ் ஆர்டர். ஸோ அதே ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இன்னொரு சேல்ஸ் ஆர்டரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணிங்கன்னா நம்பர் 1 வந்து ஜோஹோ புக்ஸ் வரும், அதில் 3 வந்து தமிழோட லைன் இருக்கும். ஸோ ரீச் அவுட் பண்ணுங்கள். Monday to Friday 9 to 7 நாங்கள் அசிஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி.